71st நேஷனல் அவார்ட் நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ இது சம்மந்தமாக ஒரு சில சினிமா ரசிகர்களுக்கு ஒரு சில மன வருத்தம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆடு ஜீவிதம் படத்துக்காக நம்ம பிருத்திவிராஜ் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அண்ட் கதையம்சமும் வந்து ஒரு ரியல் ஸ்டோரி கிட்ட. அப்படி இருந்தும் ஏன் அவருக்கு வந்து நேஷனல் அவார்ட் குடுக்கல? அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லார்கிட்டயுமே இருந்துச்சு. ஸோ இது சம்மந்தமாக அந்த நேஷனல் அவார்ட் ஜூரி மெம்பரே வந்து ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆடு ஜீவிதம் திரைப்படம் வந்து அந்த அளவுக்கு எதார்த்தமா இல்ல. திரைக்கதையும் சரி, நடித்த பிருத்திவிராஜும் சரி, அந்த ஒரு எதார்த்தமான ஒரு நடிப்ப வந்து காமிக்கல அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது ரசிகர்கள் மத்தியில வந்து ரொம்பவே கோபத்த வந்து ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் நம்ம கவிஞர் வைரமுத்து அவர்கள் கூட வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. 1000மே சொல்லுங்க. ஆடு ஜீவிதம், அயோத்தி இந்த 2 படங்களுக்கும் தேசிய விருது குடுக்காதது வந்து ரொம்ப ரொம்ப ஏமாற்றத்த தான் குடுக்குது அப்படின்ற மாரி அவருமே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.